வணக்கம். மன மனம் ஒடுங்கும். பிறருக்கு உதவி செய்கின்ற பக்குவம் வந்துட்டாலே மனம் ஒடுங்கும். அது துள்ளாது, குதிக்காது, நான் தான் செய்தேன் என்று விளம்பரப்படுத்தாது, கேமராவுக்கு முன்னாடி கூட்டிகிட்டு வந்து அதை கொடுப்பதை காட்டாது. மனம் ஒடுங்கும். அதாவது வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாது. அப்படித்தான் உதவி செய்ய வேண்டும். அதுதான் உண்மையான நிலைப்பாடு. இது விளம்பரப்படுத்தி கொண்டு செய்யும் உதவிகள் உயர்ந்த பண்புக்கு வராது. அதை விளம்பரதாரியாக்கிவிடும். இப்போ உங்களுக்கு ஞானம், தியான நிலையில் ஞானம் மார்க்கம் அல்லது பக்தி மார்க்கம், யோக மார்க்கம் ஏதாச்சும் ஒன்று மேலோங்கி போகும்போது ஃபஸ்ட்டு இயல்பு நிலை விடும், மனம் ஒடுங்கிவிடும், அமைதி பெறும். அவருடைய நிலையிலேயே எல்லாம் அமைதிக்குள்ளான ஒரு நிலையாகவே அமைதியாகவே அமைந்துவிடும். அதுதான் அங்கே இருக்கிறது. அதே போல தான் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மனநிலை பக்குவம் வந்துட்டாலே மனம் ஒடுங்கும். அந்த ஞான நிலை மாறிய எதுவுமே மனம் ஒடுங்கி விளம்பரத்தை காட்டாது. விளம்பரத்தை கூட்டிகிட்டு படம் போட்டு காட்டி அதை வெளிப்படுத்தாது. அது ஞானிகளுடைய நிலையும் சரி, இந்த உதவி செய்யக்கூடிய பக்குவ நிலை வந்துட்டாலும் சரி, இயல்பு நிலைக்கு வந்துவிடும். அதுதான் அங்கே இருக்கிறது. அதுதான் உண்மை. இது சில சமயம் உதவி அப்படிங்கிற நிலையில் அந்த சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரியே எண்ணம் வந்துட்டாலே அந்த விளம்பரப்படுத்தி அந்த மீன் பிடிப்பது போல், சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிப்பது போல் அந்த விளம்பர நிலையை படுத்தி அப்படி வந்துட்டாலே அது உதவிகரம் இல்லை. சில சமயம் ஓத்திரியத்தில் கொண்டு விடும். கண்டிப்பாக அது வெளிச்சத்துக்கு வந்துவிடும். அதனால் உதவி இருக்கட்டும், செய்யட்டும். யாரானாலும் உதவி செய்யலாம், தவறில்லை. ஆனால் அதை விளம்பரம் காட்டி செய்வதுதான் சில சிக்கல்கள் ஏற்படுகிறது. அது விளம்பரம் தவிர்க்க வேண்டும். அதுதான் உண்மை. அதுதான் வலது கை கொடுப்பதை இடது கைக்கு தெரியக்கூடாது. விளம்பரம் காட்டிட்டாலே அதுதான் காரணம். அது நிறைய அதில் சிக்கலை உண்டாக்கும். அதனால் உதவி செய்யுங்கள். விளம்பர